2.5 பரப்பு காணியும் அந்த காணிக்கு இருக்கிற வீடும் விற்பனைக்காக வந்திருக்குது. இப்போ நீங்கள் பார்த்து கொண்டிருக்கிற இந்த வீடு தான் விற்பனைக்காக வந்திருக்குது. இந்த வீடு கட்டப்பட்டு ஒரு 15 வருடத்திற்கு உட்பட்ட வீடாகத்தான் இருக்குது. பராமரிப்பு இல்லாதபடியாக வீட்டினுடைய தோற்றம் இப்படி இருக்குது. பெயிண்ட் அடித்தீங்கன்னு சொன்னால் புதிய தோற்றத்தில் இந்த வீட்டை மாற்றி அமைத்து கொள்ள முடியும். இந்த வீடு சம்மந்தப்பட்ட அடுத்த தகவலை பார்த்தோம் அப்படின்னு சொன்னால் 2.5 பரப்பு காணிக்கு அமைஞ்ச இந்த வீடு யாழ்ப்பாணத்தினுடைய எந்த பகுதியில் இருக்குது அப்படி என்று பார்த்தோம்னு சொன்னால் யாழ்ப்பாணம் மானிப்பாயிலிருந்து உடுவிலுக்கு வர்ற பிரதான வீதியிலிருந்து கிளை வீதியில் ஒரு 300 மீட்டர் தூரத்தில் இருக்குது. பிரதான வீதியிலிருந்து கிளை வீதியில் போனோம் அப்படின்னு சொன்னால் இந்த வீதிக்கும் பிரதான வீதிக்குமான தூரம் அப்படின்னு சொன்னால் ஒரு 300 மீட்டர் தூரத்தில் இந்த வீடு அமைஞ்சிருக்குது. அதே நேரம் மானிப்பை டவுனில் இருந்து பார்த்தோம் அப்படின்னு சொன்னால் இந்த வீடு சரியாக 1 கிலோமீட்டர் தூரத்தில் அமைஞ்சிருக்குது. இந்த வீடு சம்மந்தப்பட்ட அடுத்த பொதுவான தகவலை பார்த்தோம் அப்படின்னு சொன்னால் இந்த வீடு ஒரு சாதாரண வீடாகத்தான் இருக்குது. 3 அறை கோல் கிச்சனோடு இருக்கிற ஒரு சாதாரண வீடு. இந்த வீட்டுக்கு அட்டாச் பாத்ரூம் இல்லை, நார்மல் பாத்ரூம் தான் இருக்குது. அதே போல் இந்த வீடு சம்மந்தப்பட்ட அடுத்த தகவலை பார்த்தோம் அப்படின்னு சொன்னால் 2.5 பரப்பு காணிக்கு இருக்கிற இந்த வீடு என்ன வாசல் வீடு அப்படின்னு பார்த்தோம்னு சொன்னால் வடக்கு வாசல் வீடாகத்தான் இருக்குது. அடுத்ததாக இந்த வீடு சம்மந்தப்பட்ட பொதுவான தகவல்கள், இந்த வீட்டின் 4 பகுதியை பார்த்தோம் அப்படின்னு சொன்னால் 4 பக்கமுமே வேலி அடைக்கப்பட்டிருக்குது. தகரம் அடைக்கப்பட்டு வேலி அடைக்கப்பட்டிருக்குது. அடுத்ததாக இந்த 2.5 பரப்பு காணிக்கும் இந்த வீட்டுக்கு முறைய கிணறை பார்த்தோம் அப்படின்னு சொன்னால் குழாய் கிணறு இந்த வீட்டுக்குரிய இந்த 2.5 பரப்பு காணிக்கு அடிக்கப்பட்டிருக்குது. தண்ணியை பார்த்தோம் அப்படின்னு சொன்னால் பயன்படுத்தக்கூடிய குடிக்கக்கூடிய நல்ல தண்ணி உள்ள பகுதியாகத்தான் இருக்குது. அதே நேரம் இந்த வீட்டுக்கு முன்னுக்கு இருக்கிற வசதியை பார்த்தோம் அப்படின்னு சொன்னால் ஒரு கார் கேடிஹெச் வேன் அப்படின்னு சொல்லி உங்களுடைய வாகனங்களை நீங்கள் கொண்டு வந்து நிப்பாட்டக்கூடிய இடவசதி. இப்போ நீங்கள் பார்த்து கொண்டிருக்கிறீங்க இந்த வீட்டினுடைய முகப்பு தோற்றத்தை. சிறிய ரக வாகனங்களை கொண்டு வந்து முன்னுக்கு நிப்பாட்டக்கூடிய இடவசதி இருக்குது. அதே போல் இந்த வீட்டுக்கு முன்னுக்கு இருக்கிற வீதியை பார்த்தோம் அப்படின்னு சொன்னால் கிளை வீதி தார் வீதியாகத்தான் இருக்குது இந்த வீட்டுக்கு முன்னுக்கு இருக்கிற வீதி. இந்த வீடு சம்மந்தப்பட்ட அடுத்த தகவலை பார்த்தோம் அப்படின்னு சொன்னால் இப்போ நீங்கள் பார்த்து கொண்டு இருக்கிறீங்க இந்த வீட்டை சூழ உள்ள பகுதியில் ஒரு சில பயன்தர மரங்களும் நீண்ட கால குறுகிய கால பயன்தர மரங்கள் நடப்பட்டிருக்குது. தென்னை மரம், மாமரம் அப்படி என்று சொல்லி நீண்ட கால பயன்தர மரங்களும் வாழை மரம் போன்ற குறுகிய கால பயன்தர மரங்களும் இந்த காணிக்கை நடப்பட்டிருக்குது. வீடியோவை தொடர்ந்து பார்க்க அதனுடைய தோற்றங்களை பார்க்கக்கூடிய மாதிரி இருக்கும். இந்த 2.5 பரப்பு காணிக்கு இருக்கிற இந்த வீடு சம்மந்தப்பட்ட முழுமையான தெளிவான விளக்கத்தை பார்த்துட்டோம். அடுத்ததாக இந்த வீட்டை நீங்கள் வாங்க விரும்பினீங்கன்னா விலை விவரம் உட்பட நீங்கள் இந்த வீடு சம்மந்தப்பட்ட மேலதிக தகவல்களை பெற்றுக்கொள்கிறதுக்கும் பார்த்து வாங்குறதுக்கும் யாரை தொடர்பு கொள்ள வேணும், அதாவது அவருடைய தொலைபேசி இலக்கத்தை பார்த்தோம் அப்படி என்று சொன்னால் இப்போ நீங்கள் இந்த வீடியோவை பார்த்து கொண்டிருக்க இந்த வீட்டை வாங்க அப்படி என்று சொல்லப்படுகின்ற இந்த கான்டாக்ட் நம்பருக்கு நீங்கள் தொடர்பு கொண்டீங்க அப்படி என்று சொன்னால் இந்த வீட்டை நீங்கள் வாங்கிக்கொள்ள முடியும். யாராவது வேண்டாம் பயன்படுத்தி கொள்ளுங்க. இதே போல் உங்களோட காணிகள் வீடுகளையும் நீங்கள் விற்க போகிறீங்க அப்படி என்று சொன்னால் இந்த தளத்தில் விளம்பரப்படுத்தி விற்பனை செய்து கொள்ள முடியும். யாராவது தேவை உங்களோட வீடு காணியில் விற்க போகிறீங்க அப்படி என்று சொன்னால் இப்போ இதில் விழுந்து கொண்டிருக்கிற இந்த விளம்பர இலக்கத்தை பயன்படுத்தி கொள்ளுங்க. இப்போ நீங்கள் பார்த்து கொண்டிருக்கிற இந்த விளம்பர இலக்கத்துக்கு நார்மல் கோல் ஊடாகவோ இல்லை வைபர் வாட்ஸ்அப் ஊடாகவோ நீங்கள் தொடர்பு கொள்ள முடியும். யாராவது விளம்பரப்படுத்தல் தேவைக்காக இப்போ இதில் விழுந்து கொண்டிருக்கிற இந்த விளம்பர இலக்கத்தை பயன்படுத்தி கொள்ளுங்க. இப்போ நீங்கள் பார்த்து கொண்டிருக்கிற இந்த உங்கள் நண்பன் யூடியூப் தளம் ஒரு விளம்பரப்படுத்துகின்ற தளம் தான். இந்த தளத்தினூடாக நீங்கள் நிறைய காணிகள் வீடுகளை பார்க்கக்கூடிய மாதிரி இருக்கும். இந்த தளத்தினூடாக நீங்கள் எந்த ஒரு காணிய வீட்டை வாங்க போகிறீங்க அப்படி என்று சொன்னாலும் நீங்கள் அதை வாங்குறதுக்கு முதல் அந்த காணிகள் வீடுகளுக்குரிய உறுதிகள், தோம்புகள், சட்ட ரீதியான ஆவணங்கள் அனைத்தையும் செக் பண்ணி பார்த்து கொள்ளுங்கள். நீங்களோ இல்லை துறை சார்ந்த சட்டத்தரணியூடாகவோ சரிவர செக் பண்ணி பார்த்து வாங்கிக்கொள்ளுங்க. அதே போல் நீங்கள் வாங்க போகிற வீடுகள் காணிகளுக்குரிய பணக்கொடுக்கல் வாங்கலை செலுத்துறீங்க அப்படின்னு சொன்னால் அவதானமாக இருங்க. இது பாதுகாப்பு அறிவுறுத்தலுக்காக எல்லா வீடியோலையும் சொல்கிறது தான். இந்த வீடியோலையும் உங்களுடைய பாதுகாப்புக்காக சொல்லி கிடக்கு. இந்த வீடியோ சம்மந்தப்பட்ட முழுமையான தகவலை தந்துட்டேன். இந்த வீட்டினுடைய முழுமையான தோற்றத்தை நீங்கள் தொடர்ந்து பாருங்கள்.